இந்த சினிமாவுக்கு வர்றதுக்குன்னா எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு வரணும்னு இருக்காங்க. உங்களோட உழைப்பு மிகப்பெரிய ஒரு உழைப்பு. ஸோ அதனால கேட்குறேன், இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு எந்த விஷயத்த முதல்ல தியாகம் பண்ணணும், எதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும்? தியாகம் பண்றது பார்த்தா என் சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். கலைவாணர் என்எஸ்சி பிறந்த ஏரியா தான். அங்கிருந்தா நான் வந்திருக்கேன் சினிமாவுக்கு. நாகர்கோவிலை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அங்க வந்து கூலிக்காரங்க கூட, அதாவது வேலைக்கு போற டிரைவர், மெக்கானிக், பெயிண்டரு, நான் டிரைவர் பையன் தான். சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்க கூட வீட்டுல வந்து சாப்பாடு, கிழங்கு, மீன், கூட்டு, பொரியல்னு சாப்பாடு வந்து ஒரு அட்டகாசமா இருக்கும் நாகர்கோவில். அது கேரளா பார்டர் மாதிரி இல்லை நாகர்கோவில். சாப்பாடு சூப்பரா இருக்கும். கன்னியாகுமரியில இருந்து பிடிச்சிட்டு வந்த மீன் சுட சுட வந்து குழம்பு வச்சு மீன் பொரிச்செல்லாம் சாப்பாடு போடுவாங்க. ஊர்ல இருக்கும்போது அந்த ராஜ வாழ்க்கையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு வண்டி ஏறி சென்னைக்கு வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது தக்காளி சாதம் ஒரு வேளை, மறுநாளைக்கு லெமன் சாதம், அப்புறம் புளியோதரை, அப்புறம் கோவில் அன்னதானம், இப்படி எல்லாம் போச்சு. அப்ப நினைப்போம், அட பாவிகளா, நம்ம வந்து ஊர்ல இருக்கும்போது எப்படி சாப்பிட்டோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெமன் ரைஸ் வாங்கி 2 வைக்கிறோம். ஒரு டீ தெரியுமில்ல, 1/2 டீ, 1/3 டீ எல்லாம் வாங்கி அடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தீபாவளி, பொங்கல், வருஷ பிறப்பெல்லாம் நம்ம வந்து ஊர்ல சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் ஊர்ல ஜாலியா கொண்டாடுவோம்ல. இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. தீபாவளிக்கு ஊரே பட்டாசு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த சேது படத்துல எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ, அதே மாதிரி சோகமா இருப்போம். எல்லாரும் ஊரே சந்தோஷமா இருக்கும். இது வந்து நான் மட்டும் இல்ல, எல்லா சினிமாக்காரங்களும் இந்த மாதிரி ஒரு தியாகத்தை பண்ணித்தான்